வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆலு மட்டர். இது சப்பாத்தி, பூரி, பிரியாணி, புலாவ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பாத்துலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டுருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு உருளைக்கிழங்கு 3 இது மாதிரி கட் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்துடுறோம். தண்ணி விட்டு குக்கரை மூடி அடுப்புல ஏத்தின்றலாம். 3 விசில் மீடியம் ஃபிளேம்ல வேக வச்சு எடுத்துப்போம். 3 விசில் எடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு தக்காளி அரைச்சின்றுவோம். 4 தக்காளி மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நைஸா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நீங்க தேவைப்பட்டா கொதிக்கிற தண்ணியில தக்காளிய சேர்த்துட்டு 5 நிமிஷம் வேக வச்சதுக்கு அப்புறம் தக்காளியோட தோலை நீக்கிட்டு அதை மிக்சி ஜார்ல சேர்த்துன்னு நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு சிம்பிளா செஞ்சிருக்கேன். அடுப்புல கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துப்போம். 1 பச்சை மிளகாய் பொடிசா நறுக்கிந்து சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துப்போம். 2 வெங்காயம் பொடிசா நறுக்கிந்து சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், உப்பு 3/4 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். நார்மல் ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தனியா பொடி 1 ஸ்பூன், ஜீரக பொடி 1/2 ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அரைச்ச தக்காளிய சேர்த்துருவோம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். இதுக்கு 200 ml தண்ணி விட்டுக்கலாம். இதை 5 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல அப்படியே கொதிக்க விடுவோம். 5 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ வெந்த உருளைக்கிழங்குடைய தோலை நீக்கிட்டு இது மாதிரி பீசஸா கட் பண்ணிடுவோம். அதுல கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு எடுத்துட்டு இது மாதிரி மசிச்சுட்டு சேர்த்துட்டுலாம். இது திக்னஸ் கொடுக்கும் நம்ம கிரேவிக்கு. மிச்சம் இருக்கிற உருளைக்கிழங்கு பீசஸை சேர்த்துடுவோம். ஒரு சின்ன கப் அளவுக்கு ஃப்ரோசன் பீஸை சேர்த்துட்டுலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுடுவோம். 3 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல அப்படியே கொதிக்க விடுவோம். 3 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. இந்த மசாலா எல்லாமே உருளைக்கிழங்குக்கு ஏறிட்டு இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கசூரி மேத்தி இது மாதிரி கிரஷ் பண்ணி சேர்த்துடுவோம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். சிம்பிளா செஞ்சாச்சு. இது சப்பாத்திக்கு, பூரிக்கு சூப்பரா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டு சி உஷாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.